காவேரி பிரச்சனையை பற்றி தீர்வு காணறதுக்காக சிஎம் ஜோசப் விஜய் கர்நாடகா போகிறதா இருந்தது. இயற்கை என்ன பண்ணிடுச்சுன்னா கர்நாடகாவோட சேர்ந்து விளையாடிடுச்சு. இன்னொருத்தரை பற்றி பேசணும். இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது வந்து சீமான் அண்ணன் தமிழ்நாட்டை பற்றி பேசணும். இப்போ தில்லியை பற்றி கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு. நம்ம மோடிஜி அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தியில பேசியிருக்காரு. அதை நம்ம தமிழ்ல போட்டு காமிக்கிறோம். தமிழ் மக்களே சிரிக்காம கண்ட்ரோல் பண்ணி அதை பார்க்கணும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு டாபிக் என்னன்னாக்கா, அதாவது காவேரி பிரச்சனையை பற்றி தீர்வு காணறதுக்காக இளைய தளபதி அதாவது சிஎம் ஜோசப் விஜய் கர்நாடகா போகிறதா இருந்தது. அதுவும் இல்லாமல் எதிர்கட்சியெலாம் சேர்ந்து ஒன்று கூடி இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்தது. அவங்க அதை பேசி ஒரு போராட்டம் பண்ண போகிறதா ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி இயற்கை என்ன பண்ணிடுச்சுன்னா கர்நாடகாவோட சேர்ந்து விளையாடிடுச்சு. என்னன்னா அங்கே கர்நாடகா சிஎம் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கு மேலே நம்ம க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிருந்தோம் டேமை, நமக்கு தான் அது ப்ராப்ளம், ஓப்பன் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. காணொலியிலலாம் பார்த்தோன்னு வச்சுங்க, வலையொலியில் இளைய தளபதி விஜய் அவர் வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல, பத்தியா கடவுளே நம்ம பக்கம் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே வாரியர்ஸ் வந்து அவங்களோட பங்கீடை கொடுத்துட்டு இருக்காங்க வலையொலியில். ஸோ இதெல்லாம் பார்க்க சொல்ல உங்களோட கருத்து என்னவா இருக்கு? வருஷம் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டேமை திறக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, மழை வரும் டேமை திறந்து விட்டுருவாங்க. ஸோ அப்போது கடவுளே நம்ம பக்கம் இருக்காருன்னு சொல்கிறது வந்துட்டு டிஎம்கே கூட வந்திருக்காங்க, டிவிகே கூட வந்திருக்காங்க, ஏடிஎம்கே கூட வந்திருக்காங்க. கடவுள் அவங்க கூட இல்லை, கடவுள் மக்களுக்காக இருக்காரு. கடவுள் இருக்காருன்னா மக்களுக்காக இருக்காங்க. நேச்சர் ஒரு சார்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் கூட காமனா இருப்பாங்க. சரி, ஓகே. ஆனா என்னதான் இருந்தாலும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேவையில்ல. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் 12 ஓப்பன் பண்ணிருக்கணும். அப்போ சாகுபடி இன்னைக்கு கொஞ்சம் வளர்ச்சல் வந்திருக்கும். இது கடந்து போயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு 1.5 மாசம் கிட்ட மேல போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இது ஒரு வளர்ச்சல்ல பாதிப்பு இருக்கும். இப்ப பாருங்க, அரிசியோட விலை அதிகமாயிருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த மேகதாது அணையை வந்து கட்டாம இருக்கணும். ஸோ அதை பத்தி நம்ம சீமான் வந்துட்டு இன்னைக்கு அந்த அனைத்து கட்சி மீட்டிங்ல பேசியிருக்காரு. அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். என்ன சொன்னாருன்னா, முதல் இங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறதே வந்துட்டு ஒரு நமக்கான ஒரு வெற்றி. அது நீ நான்றது பாகுபாடு இல்லாம தமிழன்ற ஒரு விஷயத்துல எல்லாரும் ஒன்னா கூடணும். இப்போ எக்ஸாம்பிள் கர்நாடகா எடுத்தீங்கன்னாக்கா, இப்போ காவேரி பிரச்சனையை பத்தி பேசணும்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா, பிஜேபியா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது காங்கிரஸா இருந்தாலும் சரி, அனைத்து கட்சி அவங்க கொடியெல்லாம் கீழே போட்டுட்டு கர்நாடகாவோட கொடியை எடுத்துட்டு ஒன்னா சேர்ந்துருவாங்களாம். ஸோ தமிழனுக்கு எதிர்க்க எல்லாரும் ஒன்னா சேருவாங்க அங்க. ஆனா இங்க அந்த மாதிரி விஷயம் நடக்க மாட்டேங்குது. இப்போ ஆளுங்கட்சியே பாத்தீங்கன்னா அங்க ஆளும் காங்கிரஸ் கூட இங்க கூட்டணி வச்சிருக்காங்க. அதாவது அரசியல் லாபத்துக்காக ஒன்னா இருக்காங்களே தவிர்த்து தமிழ்நாட்டு நலனுக்காக ஒன்னா இருக்க மாட்டாங்க. ஏன் அவங்க கேக்குறாங்க, இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சிலாம் இப்படிதான் இருக்காங்க. தமிழ் ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு மக்கள் சேவைக்காக வரீங்க, அப்போ உங்களோட சுய லாபத்துக்காக மட்டும் நீங்க இருக்கீங்க. அப்படி இருந்தா நாடு வந்து எப்படி ஒற்றுமையா இல்லாம எது சாதிக்க முடியும்? நம்மளால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிஜேபி சார்ந்த ஒருத்தரும் இருக்காங்க மீட்டிங்ல. அப்போ சொல்றாரு, இதே பிஜேபியா இருந்தாலும் சரி, இதே காங்கிரஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்களோட சுய லாபத்துக்காக மட்டும்தான் அங்க அரசியல் பண்றாங்களே தவிர்த்து ஒட்டுமொத்த இந்தியா எல்லாம் ஒற்றுமைன்னு சொல்லிட்டு யாரும் பண்ண மாட்டாங்க. இந்தியா எல்லாமே ஒத்துமையா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நதிநீர் பிரச்சனையில நீங்க ஒரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. அதான் எலெக்ஷன் வரும்போது ஒரே எலெக்ஷன், இதெல்லாம் இந்தியாவுக்கு ஒண்ணு, ஆதார் ஒண்ணு, எலெக்ஷன் ஒண்ணு, இதெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு நீர்னு வரும்போது மட்டும் ஸ்டேட் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ நான் அப்படியே தமிழ் மக்களுக்கு பார்த்தோம்னாக்கா, நெய்வேலியில் நாங்கள் 66 ஏக்கர் கிட்ட வந்து நிலத்தை கொடுத்துருக்கோம் மக்கள். அதுவும் இந்தியாவுக்காக கொடுத்துருக்குது எலக்ட்ரிசிட்டி. நம்ம வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஆனால் மற்றவங்க வந்து நமக்கு தரத்துக்கு தயங்குறாங்க. சொந்த நம்மளோட வளம் நமக்குன்றது மாதிரி மாற்றிடணும் இல்லையா? எல்லாருக்கும் ஒன்றுன்னு சொல்லி அதை முடிவு பண்ணணும். இல்லைன்னா இப்படி வச்சுக்கணும், எனக்கு தர வேண்டியதை ஃபர்ஸ்ட் கொடு, அது கொடுத்ததுக்கப்புறம் நான் இதை கொடுக்குறேன் உனக்கு. இதான் சொன்னேன், இதுதான் பிளாக்மெயில். அதான் பண்ணணும். அதை ஃபர்ஸ்ட் ஆளும் அரசாங்கம் மத்தியில் இருக்கிறவங்க அதை தீர்த்து வைக்கணும். அதை தீர்த்து வைக்கலாம், எனக்கான இது நான் பார்த்துக்கிறேன், நான் தரமாட்டேன் உனக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல வந்து நின்றுடணும். இல்லை, ஆக்சுவலாக இப்படி யோசிக்கிறது தப்பு தான் சொல்லுவேன். அவங்க தீர்த்து வைக்கணும் அப்படின்னு இத்தனை வருஷமா பண்ணல, இதுக்கப்புறம் மட்டும் பண்ண போறது இல்லை. நம்ம இதை பண்ணா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயம் இருக்கும். இன்னொரு தடவை நம்மளுக்கு இதில் போயிட்டு நம்ம தலையிடலன்னா, இதை வாங்கி கொடுக்கலன்னா நெக்ஸ்ட் மிரட்டுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். பார்ப்போம் ஆளும் அரசாங்கம் இந்த மாதிரியான நடவடிக்கை. அதுக்கு முன்னாடி மழை வந்துருச்சு, கடவுள் வந்துட்டு சிச்சுவேஷனே மாற்றி அமைச்சிட்டாரு. அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொன்னார். இப்போது டேம் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தில் வந்துட்டு கல்லணை கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரிகால் அவர் கட்டும்போது பார்த்தீங்கன்னா அது டேம் இல்லை, தடுப்பணை, வலிஞ்சு ஓடுமே தவிர்த்து நீரை சேகரித்து உள்ளே வச்சுக்காது. ஆனால் இன்னைக்கு இருக்க திட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீர் வந்து போக விடாம தடுத்து நிறுத்துறாங்க. ஸோ அது வந்து நடக்கக்கூடாது. நீருன்றது வந்துட்டு நம்ம, அதாவது வெள்ளம் வந்து பாதிப்பு வந்தா கூட தாங்கிடலாம், வறட்சி வந்து பாதிப்பு வந்துன்னா அதால யாராலையும் தாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்துட்டு ரொம்ப
கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமான ஒரு விஷயம். சம்டைம்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி விடுறாங்க. இப்போ எப்படி கேஆர்பிட்டான் அந்த இடத்துல எப்படி வெள்ளப்பெருக்கு வர சொல்ல தண்ணி ஓப்பன் பண்ணி வர சொல்ல சாயப்பட்ட கழிவுலாம் வந்துட்டு அதில் வந்து சேருது. அதே மாதிரி காவேரி டெல்டாலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விடுறனால என்ன ஆகும்னா ஃபுல்லாக நிலம் வந்து நாஸ்தி ஆயிடுது. அதுலேருந்து வளையிற பயிர்கள் வந்து நஞ்சா மாறி போகுது. அதுக்கப்புறம் வாயிலா ஜீவன்கள் இருக்கு, மிருகங்கள், ஆடு மாடு இதெல்லாம் வந்து அதே தண்ணி தான் குடிக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி இதுக்கும் ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரணும், இதையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இன்னொரு டிசிஷன் எடுத்து வந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் சீமான் என்ன சொன்னார்னாக்கா உண்ணாவிரதத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் ஒரு நாள் முழுக்க கண்டனம் தெரிவித்து போராட்டம் பண்ணோம்னாக்கா ரெடி. நம்ம அதான் போராட்டம் பண்ணணும், ஆனால் அந்த போராட்டம் வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கணும், உணர்வுபூர்வமாக இருக்கணும், எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், எல்லா கட்சியும் சேர்ந்து நம்ம அதை பண்ணணும், தமிழருக்காக ஒரு விஷயத்துல ஒண்ணு கூடணும். அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பத்தி பேசணும். இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது வந்து சீமான் அண்ணன், தமிழ்நாட்டை பத்தி பேசணும். இப்போ தில்லியை பத்தி கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு. என்னன்னா நம்ம மோடி அரசாங்கம் இருக்குல்ல, அவர் என்ன பண்ணாருன்னா அந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட்டை வந்துட்டு ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை மூஞ்ச பிளர் ஆக்கி அவர் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ அனுப்புறாங்க. அந்த பொண்ணு வந்து பேசி ஒரு வீடியோ, மோடிஜி நாங்க வந்து தெரியாம பண்ணிட்டோம், உங்களை வந்துட்டு அவதூறா பேசிட்டோம், இதெல்லாம் நாங்க பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு, அது செட்டப், ஓகே, அதாவது மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ. அதுக்கு தான் இந்த கங்கனா ரனாவத் வந்து கமெண்ட் சொல்லியிருந்தாங்களா? அதுக்கு முன்னாடி கங்கனா ரனாவத் இல்ல, அந்த சின்ன பொண்ணு இப்போ இதை வச்சு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி யாரை வச்சு எப்படி பண்ணணும் அது மாதிரி பண்ணாங்க. அதுக்கு நம்ம மோடிஜி அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்தியில பேசியிருக்காரு. அதை நம்ம தமிழ்ல போட்டு காமிக்கிறோம். தமிழ் மக்களே சிரிக்காம கண்ட்ரோல் பண்ணி அதை பார்க்கணும். நீங்களே சிரிச்சா எப்படி? ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு உங்களோட மட்டுமே பேசணும் அப்படின்னு தோன்றுகிறது. ஜந்தர் மதர் பகுதியில் நடந்ததை நாடும் உலகமும் பார்த்தது. சில துன்மார்க்கமான குழந்தைகள் அருவருப்பான வார்த்தைகளை பேசி, அது பாத்தீங்கன்னா அருவருப்பான வார்த்தைகளை பேசினாங்களாம். 2-3 பேரு விட்டுட்டு பேச வச்சுட்டு லட்சக்கணக்கான பேரு நல்லதை பேசினாங்களா, அதெல்லாம் விட்டுருவாங்க. ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் எதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? குழந்தைங்க உயிர் விட்டதுனாலதான். ஒருத்தவங்களோட உயிர் போச்சு. அது முக்கியமா இல்ல தவறான வார்த்தைகள் பேசினாங்களா? அதான் யார் பேசினாங்க? இவரை பேசினாங்கல்ல, அதனாலதான். அது மட்டும் இல்ல, அவர் அதுக்கு அடுத்து சொல்லியிருக்காரு பாருங்க. அப்படிப்பட்ட சொற்கள் பயன்படுத்தும். எனக்கு திடுக்கிடும் வார்த்தைகள் கூறப்பட்டன. என் மறைந்த தாயாருக்கும் திடுக்கிடும் வார்த்தைகள். அதாவது அவங்க அம்மாவையும் சேர்த்து திட்டாங்க. இங்க நான் பார்த்தேன் நிறைய வந்துட்டு எழுத்துல எழுதி ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ண மாதிரி போட்டோஸ், இதெல்லாம் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்துட்டு தப்பான விஷயங்கள். அதாவது கொஸ்டின் பேப்பர் லீக்கு, நீங்க ஆக்ஷன் எடுக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு. ஆனா ஆக்சுவலா இது வந்து ஜந்தர் மந்தர்ல அந்த பொறுமையான ஒரு போராட்டம் நடந்துட்டு வந்தல, அந்த இடத்துல இவர் சொல்ற எதுவுமே நடக்கல, எதுவுமே பார்க்கவும் முடியல. இவங்க எப்போ அந்த போராட்டம் வந்து வெளியே வந்து நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சு அவங்க அந்த போனாங்களா பார்லிமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா, அதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த அடிதடி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம், தடியடி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் சண்டைலாம் நடக்க ஆரம்பிச்சது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது டெமோக்ரஸினா ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அந்த போராட்டத்தை அமைதியான முறையில நடத்துறதுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ண வேண்டியது யாரா இருக்கணும்? போலீஸ், அந்த அரசாங்கமா இருக்கணும். ஸோ அங்க வந்து ஏதாவது ஒரு தப்பு நடக்க சொல்ல அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அங்க இருக்க மாணவர்களே வந்து இவங்க சரியில்லை, இவங்களை கூட்டு போங்கன்னு சொல்லி அந்த போலீஸோட ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருந்ததுனாக்கா ஒரு ட்ரக்ல நீங்க கல் எடுத்த, அது யாரும் வந்துச்சான்னு தெரியல, ஆனா அங்கெல்லாம் போலீஸ் வந்து தடுக்கல. அது ஒரு தப்பாவும் தெரியல, அதை பத்தியும் பேசல. அருவருப்பான நிலைமை. ஆனால் இன்றைக்கு நான் பேச விரும்புவது குழந்தை பருவத்தில் தவறுகள் நடக்கின்றன, மேலும் குழந்தை பருவத்தில் அத்தவறுகளை சரி செய்யும் வாய்ப்பும் கிடைக்கிறது. அது சரி, இப்ப குழந்தை பருவம்னு சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தை. குழந்தை பருவத்துல தவறுகள் நடக்குதுன்னா அதை சரி செய்யணுமா? அந்த குழந்தைய இந்த போலீஸுங்க கையாண்ட விதம் எப்படி இருந்தது? அதுவும் ஒரு பெண், எவ்வளவு பெண் குழந்தைங்க இருந்தாங்க. குழந்தைங்க கையாண்டாங்க. செவுல்ல ஒரு போலீஸ் செவுல்ல இப்படி அரைவது, அப்புறம் கட்டையை வச்சு பின்னாடி ஏகப்பட்ட விஷயம் தவறான இடத்துல தொடர்றது. அப்போ இதெல்லாம் வந்துட்டு நீங்க குழந்தைங்களை கையாளுற விதம் இதுதானா? எப்படி நீங்க பேசுறது? அதாவது இந்த விஷயத்தை நீங்க வந்துட்டு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டீங்களா? நீங்க எடுத்துக்கிறது வந்துட்டு வெறும் குழந்தைங்க தப்பு பண்ணாங்க, குழந்தைங்க சரி செய்யணும், குழந்தைங்க தப்பு பண்ணாங்க, குழந்தைங்க சரி செய்யணும், மத்தவங்க மேல பழி போறது தானே. அதனால நான் சமுதாயத்தில் உள்ள அந்த கோபமும் அதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். எங்கள் மகள்கள் இப்படி ஒரு மொழியை எப்படி பேச முடியும் என்ற கலாச்சார அதிர்ச்சி. ஆனா இப்போது கலாச்சார அதிர்ச்சி இல்லை, கலாச்சார அதிர்ச்சினா இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இப்போ யூபியில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரீசெண்டாக ஒரு பொண்ணு ஒரு 8 பசங்க கிட்ட ஒரு அடர்ந்த ஏரியாவில் பாறை பக்கத்தில் அந்த பொண்ணை வந்துட்டு என்ன மாதிரி அநியாயம் பண்ணி அந்த பொண்ணை சாவடிச்சாங்க. பார்த்தீங்களா இந்த வீடியோவை? தமிழ்லையும் நிறைய இடத்துல இன்ஸ்டாகிராமில் இது வந்துட்டு வைரல் ஆச்சு. ஒரு பொண்ணு 18 வயசோ 17 வயசு பொண்ணு கொடூரமா சாவடிச்சாங்க. எது அநியாயம் எது நியாயம் ஒண்ணுமே புரியல. நாட்டுல நடக்கிற அநியாயத்தை வந்துட்டு தடுக்கிறதுக்காக தான் அரசாங்கம். ஆனா அநியாயத்தை தட்டி கேட்கிற மாணவர்களை தப்பா போர்ட்ரே பண்றது அரசாங்கம். இவங்களுக்கு என்னன்னா நமக்கு ஆப்போசிட்ல இருக்க இன்னொரு மனுஷனுக்கு நடந்தா கெட்டதுன்னு நம்மளுக்கு தோணுது. இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நடந்தா மட்டும் தான் அது கெட்டது, மற்றவங்களுக்கு நடந்தா அது கெட்டது. இவங்களாம் பாதுகாப்போட இருக்காங்க. அந்த குழந்தை, அந்த ஒரு
பொண்ணு இறந்துச்சு, அந்த குழந்தை அது அவருக்கு தெரியுமா கூட தெரியல. இந்த குழந்தைகளை அணைத்து வழிகாட்ட வேண்டிய நேரம். இவர்கள் வழி தவறிய குழந்தைகள், அவர்களுக்கு வழிகாட்டுவது நமது கடமை. அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது, நீதிமன்றங்களில் சிக்க வைப்பது, சமூகத்தில் அவர்களை துன்புறுத்துவது. இதனால் நாங்கள் சூழ்நிலைகளை மாற்ற முடியாது. நான் அவர்களை மன்னிக்க விரும்புகிறேன். யாரும் மன்னிப்பு கேட்டா? இல்லை, இவர் மன்னிக்க விரும்புகிறாராம். ஆனால் நாம் என்ன கேட்குறோம், குழந்தைகளை தண்டிக்க கூடாதுன்னு இவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே பண்ணது என்னது இவங்க? பத்தல, அது ஜஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, டீசர் நினைக்கிறேன். பில்லட்ஸ், அந்த குண்டுகள், சின்ன சின்ன குண்டு, அப்புறமா கையெல்லாம் கிழிச்சிட்டு மண்டெல்லாம் உடைச்சிக்கிட்டு, அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமா இல்லை. அப்போ அவங்களுக்கு தண்டனைனா இன்னும் மோசமா இருக்கும் போல இருக்குது அவங்களுக்கு. அது இல்லாமல் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். அதாவது யார் யாரெல்லாம் பண்ணாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி தூக்கிட்டு போறாங்க ட்ரக் வண்டியில. அந்த வீடியோஸ் அது ஆரம்பிச்சிட்டாங்களா? சமூகம் கூட என் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் என் மனதில் ஒரே உணர்வு உள்ளது. சில நேரங்களில் பற்களின் கீழ் நமது நாக்கு சிக்கிக்கொள்ளும், இரத்தம் வரும். ஆனால் நாம் பற்களை உடைக்க மாட்டோம். ஏனெனில் எல்லாரோட வாயை உடைச்சிருக்காங்க முக்காசி பேருக்கு அடிச்சேன். அவரால் அதனால தான் அந்த எக்ஸாம்பிள சொல்றாரு போல இருக்கு. இல்ல, இவ்வளோ நடந்திருக்கு. சரி, ஓகேப்பா, உங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே அக்கறை இருக்குன்னா, அஸ்ஸாமில் அவ்வளோ வெள்ளம், இத்தனை பேர் வீடு வாசல் இழந்து தண்ணி அதை ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணி வச்சிருக்கு, உயிர் போயிருக்கு, நிறைய பேரிடர் அந்த இடத்துல நீங்க போயிட்டு கூட இருந்தா, அதாவது ஒரு ஆறுதல், ஒரு நாள் ஒரு பிரசன்ஸ். இதை யார்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இல்ல, நம்மளை பாதுகாக்க கூடிய ஒரு தலைவர் இவர் குழந்தைங்களுக்காக பேசுறாரு. பண்ணுவாங்க. எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இவர்கிட்ட எப்படி இருக்கணும்? இல்ல, பண்ணுவாங்க. நீங்க கேட்டுட்டு இருங்க, அவங்க பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. மக்களும் நமதே, நாக்கும் நமதே, குழந்தைகளும் நம்முடையவர்களே. அவர்களுக்கு வழிகாட்டுவது நமது வேலை. வழிதவறியவர்களுக்கு வழிகாட்டுவது கடினம். ஆனால் கடினமான வேலை நாமே செய்ய வேண்டும். ஆனா இவர் எந்த கடினமான வேலை செய்ய மாட்டாரு. எல்லாருக்குமே ஒரு வழி தெரிஞ்சிச்சு, ஜந்தர் மந்தருக்கு எப்படி வரணும்ட்டு. இதுதான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ண வச்சுது. அதுதான் ரொம்ப கடுமையான விஷயம். எல்லா மக்களும் அந்த இடத்துல வர்றது. அதுவும் மெட்ரோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க, பஸ் போக்குவரத்தை க்ளோஸ் பண்ணீங்க, உணவு கொடுக்க விஷயத்தை க்ளோஸ் பண்ணீங்க, இதையும் மீறி அங்கே வராங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப கடுமையான ஒரு விஷயத்த அவங்க தாண்டி வராங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டை எதிர்க்கக்கூடாது, கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் அதை செஞ்சுட்டு போயிடணும், கம்முன்னு போகணும், வாயை தரக்கூடாது, கோமியத்தை குடிக்க சொன்னா குடிக்கணும், நாங்கள் வந்து ஊற்றுவோம், வாயை தந்து ஊற்றிக்கணும். அதனால் வாருங்கள், நான் இந்த குழந்தைகளிடம் சொல்லுகிறேன், குழந்தைகளே வாருங்கள், நாமும் நாட்டிற்காக ஒன்றாக முன்னேறுவோம். சில புதியதை கற்றுக்கொள்ளுங்கள், தவறுகளிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சரி, வாருங்கள்னாரு. இவரே போய் எல்லாரும் கூட மாணவிகள் இவங்க கூட உட்காந்து பேசிருக்காங்க. ஜந்தர் மந்தர்ல எல்லாரும் வாங்க, சோனம் வாங்சக் நீங்களும் வாங்க, நம்ம உட்காந்து ஒரு மீட்டிங் பேசுவோம், யார் யாருக்கு என்னென்ன கஷ்டன்றத பேசி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அது பேச தெரிஞ்சவங்க பேசுவாங்க. சில தலைவர்கள் இங்க மைக்கே பிடிக்க மாட்டாங்க. இங்க இதை எழுதி கொடுத்ததே யாருன்னு தெரியல, இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. கனவுகளை எடுத்துக்கொண்டு முன்னேறுங்கள். நாடு மிகவும் முன்னேறி வருகிறது, மேலும் முன்னேற போகிறது. எனக்கு ஒரு டவுட், நாடு முன்னேறுதுன்னு சொன்ன ஒரு வார்த்தையில எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதாவது ருபீஸோட வேல்யூ இருக்குல்ல. ஆமா, ஒரு நாட்டோட முன்னேற்றம்னா இப்போ டாலரோட ரேட்டு, இப்போ பிரதமர் மோடிஜி அவர் வர சொல்ல பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 56 ரூபா சம்திங் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 60 ரூபா 70 ரூபா கிட்ட இருந்தது. 70 ரூபாய்க்கு இப்போ வந்து டாலருக்கு வந்துட்டு அரௌண்ட் 96 97 கிட்ட போயிடுச்சு. இப்போ எனக்கு ஒண்ணு புரியல, எது வளர்ச்சி? அவருக்கு நிறைய முடி வந்திருக்குது, அதான் வளர்ச்சி பண்ணுது. தாடி மீசெல்லாம் வந்துருக்காரு. முன்னேறுவது உறுதி, இதுவே என் கனவு. நான் உங்களுக்காக வாழ்கிறேன், உங்கள் பிரகாசமான எதிர்காலத்திற்காக உழைக்கிறேன். வாருங்கள், பிரகாசமான எதிர்காலத்துக்காக வாழ்றோம். ஒரு இடத்தையும் ஒரு நியூஸும் பார்க்கும்போது தெரியுது, ரொம்ப பிரகாசமா இருக்குது எதிர்காலம். அதாவது இவங்க வந்துட்டு ஒரு டெக்னாலஜி எடுத்துட்டு வந்தாங்க, பிரிட்ஜ் கட்டினாங்க மும்பைல. அதெல்லாம் ரொம்ப பிரகாசமான எதிர்காலம். அப்படியே மழை வந்து போயிடுச்சு. அந்த பிரிட்ஜில் கீழே இருந்தோம், அந்த பிரிட்ஜில் யாராவது போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிர்காலம் இன்னும் பிரகாசம். ஐயா சத்தியமா சொல்றேன்யா, அது ஒரு மனசாட்சி இருக்க வேணாயா நீங்க என்ன பேசணும்ட்டு. அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன சொல்றோம், கொஞ்சமா அது மேட்ச் ஆக தேவையில்லை. ஆனால் எப்படின்னு தெரியல, இவங்க பிரிட்ஜ் கட்டினா 1 GB வந்துடுது. ஆனால் சர்தார் வல்லபாய் பட்டேலா அவருக்கு தான் இது வச்சாங்க சிலை. அந்த சிலை மட்டும் ஒண்ணுமே ஆகல. அடுத்து நீங்க அங்க இருங்க, நாம் ஒன்றாக சேர்ந்து நாட்டை முன்னேற்றுவோம். மிகவும் நன்றி நண்பர்களே. வாருங்கள், தவறுகள் இருந்து கற்றுக்கணும். சரி, இவரும் ஒன்னா சேர்ந்து எல்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறாரு. ஆனா நதிநீர் பிரச்சனைக்கு மட்டும் வாய் தந்து பேச மாட்டாங்க, தைரியமா போல்டா. அங்க இருக்க நதி தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி எல்லாருக்கும் பொதுவானது, அதெல்லாம் ஓபன் பண்ணி தான் ஆகணும். சார் சொல்லுங்க சார், உங்க வாயால நீங்க சொல்லுங்க சார். ராகுல் காந்திஜி சொல்லுங்க சார், 2 ஜியும் கொஞ்சம் வாய் தந்து கொஞ்சம் பேசுங்க சார். அது பார்க்கறவங்களுக்கே தெரியும் இது எல்லாம் சும்மா பேசுனுங்கிறாருன்னு.
சரி, ஓகே. மக்கள், இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா பல ட்ராமாக்கள் இருக்குது. அதில் ஒரு ட்ராமாவை தான் நம்ம செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம பார்த்தது வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல்வாதிகளும் சேர்ந்து ஒன்றா அந்த காவேரி பிரச்சனைக்காக குரல் கொடுத்தது தான். ஸோ செகண்ட் நம்ம பேசுறது பார்த்தீங்கன்னா சிஜேபியோட போராட்ட களத்தை வந்துட்டு கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமா நமக்கு இது தென்படுது. பார்க்குறவங்களுக்கு என்ன தென்படுதோ மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நிறைய பாய்.